ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம அஸ்வின் சீக்ரெட் சமையல்ல என்ன செய்ய போறோம்னா பக்கோடா பண்ண போறோங்க. பக்கோடா எப்படி பண்றது பார்க்கலாமா? பாருங்க, இந்த மாதிரி வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லேஸா கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா உடைச்சு விட்டுடுங்க. நல்லா எதுவுமே ஒன்றா இருக்கக்கூடாது, எல்லாம் தனித்தனியாக இருக்கணும். நல்லா பிச்சு நல்லா இப்படி எல்லாத்தையும் தூள் தூளாக பண்ணிக்கணும். நல்லா உடைச்சு விட்டுக்கணும். பூ மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பக்கோடா. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி சிலேஸாக இருக்கணும். மாதிரி பாருங்கள், அப்படி புட்டா அப்படி வந்துடும். நல்லா பொடி பொடியாக தூள் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி உதிரா இந்த மாதிரி இருக்கணும். உதிரு அப்போ தான் பக்கோடா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டிகள் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் உதிரி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ இதில் என்னென்ன போடலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், உப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டுக்கோங்க, சோடா போட்டுக்கோங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க, பெருசீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, எண்ணெய் ஒரு சின்ன கப்பில் எடுத்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பாருங்க, சோம்பு, உப்பு, நல்லா சோடா உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டு பாருங்கள். வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நீங்கள் அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் நம்ம. ஒரு சின்ன கப்பில் ஒரு 100 கிராம் 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ. பாருங்கள், தண்ணி இதிலே வருது. தண்ணி ஊற்றவேனா, காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பாருங்கள், கடல மாவு 200 கிராம் எடுத்துக்கிறேன், போட்டுக்கோங்க. அதில் சின்ன கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கிறேன், அதே இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ண இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அமுத்தி ப்ரெஸ் பண்ணாதுங்க, லைட்டாக அப்படி பண்ணுங்கள். அந்த எண்ணெய் வெங்காயம் இருக்கிற தண்ணி அதுவும் ரொம்ப இப்படி கெட்டி பண்ணக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். மாவு ஓட்டினாலும் எண்ணெய் இருந்துச்சு இல்லையா, வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் எண்ணெயுமே சரியாக போச்சு. டீ கடையில் எப்படி பண்ணுவாங்க பக்கோடா, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்ப டேஸ்ட்டாக பாருங்கள். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்படி கையில் எடுத்துக்கோங்க. போடணும், இந்த மாதிரி போடணும். கொஞ்சம் தூரமாக போடுங்க, கையில் எண்ணெய் போடும். நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய், அப்போ தான் நல்லா வரும். கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருக்கணும், சூடாக இருக்கும்போது போடுங்க. நல்லா வெங்காயம்லாம் வெந்துடும் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆனதும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? கொஞ்சம் அப்படியே திருப்பி விடுங்க, அவ்வளோதான். 2 நிமிஷம் விட்டுருங்க, நல்லா அது வெந்துடும். அந்த வெங்காயம் எல்லாம் மொறுன்னு வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் வந்துடும். இதில் எடுத்து போட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து பக்கோடா. இந்த மாதிரி மொறுன்னு வெங்காயம் ஆயிடும். சுத்தமாக எண்ணெய் வெடிஞ்சிடும் இதில் போட்டால். இவ்வளோ சூப்பராக வந்து பக்கோடா. எண்ணெய் இல்லாமல் ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. பாருங்கள், அடுத்த பேட்சும் வெந்துச்சு பாருங்க, சூப்பராக. இதையும் எடுத்துக்கலாம். இதில் இந்த ஜல்லடையில் போட்டுக்கோங்க, எண்ணெய்லாம் வந்துடும்.
நல்லா மழை டைமில் யாருன்னா கெஸ்ட்டு வந்துட்டா உடனே இதை 10 நிமிஷம் கூட ஆகாது பக்கோடா போடுறதுக்கு. டக்குன்னு போட்டு கொடுத்துடுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறது இல்லையா. பாருங்க, சூப்பராக வந்துச்சு பக்கோடா. எல்லாம் இருக்கிறதெல்லாம் நான் போட்டுட்டு காட்டுறேன். வாங்க, எல்லாமே செஞ்சாச்சு. பக்கோடா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பக்கோடா பாருங்கள், வெங்காயம் பார்த்தீங்களா மொறு மொறுன்னு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தாங்க பக்கோடா செய்யணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு பக்கோடா. இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் பக்கோடா கெஸ்ட்டு வந்தாலும் 10 நிமிஷம் செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். யாராருக்கு இந்த பக்கோடா பிடிக்குமா அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம்.